ஏண்டா அன்பு, என்னடா திடீர்னு இதுக்குள்ள வந்திருக்க? இது என்ன இடம் தெரியுமா? சாமின்னு வச்சு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து கும்பிடுவாரு அந்த இடம். அதாவது இதுக்கு பேரு கோயில். தெரியும்டா. தெரியுமா? அப்புறம் அதுக்கு இங்க வந்த? நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையப்பா. சாமி கும்பிட வரல, அம்மனை தரிசிக்க வந்திருக்கேன். என்னடா இது, சாமி கும்பிட வரலங்கிறான், ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிறான். ரெண்டும் ஒண்ணுதானே? குலப்புராண ஐயா. ஓஹோ ஓஹோ, வீணா அம்மனா? அந்த அம்மன் எங்கெங்க இருக்குது? போயா போ, போய் முதல்ல இருக்கிற அம்மனை கும்பிடு. புதுசா ஒரு பேர் சொல்லிடக்கூடாது. உடனே குடும்பத்தோட லாரியை பிடிச்சு கிளம்பிடுவீங்க. போகிறல்ல. ஐயோ அத்தா. டேய் டேய், இப்படி எல்லாம் பார்த்தா அம்மன் அருள் தராது. அதுக்கெல்லாம் பூசாரி வேணும். நான் தான் இருக்கேன்ல. இப்ப பாரு. ஏய், புவனா, அவனுக்கு வீணாவை சைட் அடிக்க ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க பாரு. ஐயோ, பூஜை நேரத்துல அடிக்க வேண்டிய மணியா இப்ப எதுக்கு அடிக்கிற? குரங்கு. குரங்கா? சரி சரி போங்க, தெரியாம பண்ணிட்டேன். அதுக்கே உங்க பேரை சொல்றீங்க? இது பாரு, அதிகப்படி பேசாத. அபிஷ்டு வாயை பொத்து. ஏ வாயா வாயா. டேய் அன்பு, நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல. பக்கத்துல இருக்க பாட்டியை தான் பாக்குற ஆளுங்க, மிரட்டுற ஆளுங்க. அதனால வேற ஐடியா. சாமி கும்பிட்ற மாதிரி கண்ணை முடிக்கிட்டே போய் நேரம் அந்த பிள்ளை மேல மோதிரு. லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட், ரைட் ரைட் ரைட், லெஃப்ட் லெஃப்ட், ஆஸ்ட்ரைட் 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 ஆஸ்ட்ரைட். என்னங்க ஆச்சு? அவனுக்கு அடிபட்டுச்சுப்பா. நீங்க எதுக்கு கத்துறீங்க? அவனுக்கு அடிபட்டா நான் தானே கத்துறேன். அவனுக்கு கத்த தெரியாது. அவனுக்கு பசி எடுத்தா கூட நான் தாமா சொல்லணும். அப்பா சாப்பிடலாம். சும்மா கூச்சம் இல்லாம தொட்டு தடவுவா. சாரி. தேங்க்ஸ். தேங்க்ஸா? நான் உங்க கால்ல தேங்காய் உடைச்சதுக்கு சாரி கேட்டேன். நீங்க ஏங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? ஆக்சுவலா உங்க கூட பேசணும் தாங்க நான் வந்தேன். இவன் என்னென்னமோ ஐடியா கொடுத்தான், ஒன்னும் வேலைக்கு ஆகல. கடைசியா பாருங்க, ஆண்டவனே பார்த்து ஒரு தேங்காய் மூலமா உங்களை முதல்ல என்கிட்ட பேச வச்சுட்டான். ரொம்ப வலிக்குதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு 2 காலம் போயிருந்தாலுமே சந்தோஷமா தான் இருப்பான். ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குமா? ஏய், என்னடி தேங்காய் பொறுக்கிற பசங்க கூட எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? வா வாக்கா போலாம். என்னடா நந்திக்கு பக்கத்துல குந்திட்ட? போகவே மனசுலடா. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்வான். தினம் அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைப்பான். நம்ம 2 பேரும் இப்படியே உட்காந்துட்டோம்னா நீ அந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும், நான் தேங்காய் பொறுக்கி தின்ன மாதிரி இருக்கும். சூப்பர்ரா. நல்லா இருக்குல்ல?